இந்த vlog குமுளி டு தேனி. நல்லா மழையில் நனைஞ்சு வந்தோம்ல, அப்படி இருக்க பாருங்க. அடுத்து நம்ம இங்க இருந்து தேனிக்கு போறோம். தேனி வந்து இப்போ தேக்கடி குமுளியில இருந்து கீழே இறங்கி நேரா பிளெயின்ஸுக்கு போய் தேனிக்கு போறோம். ஆனா அங்க மழை எப்படி இருக்குன்றது தெரியல. இங்க நல்ல மழை. ஆனா மூணாறுல இருந்து வர வழியில மழை இருந்தது. இப்போ இங்க தேக்கடியில மழை இல்ல. மழை இல்லைன்னா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு லைட்டா. அதாவது 104 கிலோமீட்டர்ஸ் நம்ம மாஸ் டிராவல் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிராவல் குமுளி டு தேனி. We are officially in Tamil Nadu. கீழே இறங்குறது பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு சின்ன மலைன்னு தான் சொல்லணும். மழை பெஞ்சு நனைஞ்சது வேற, போன வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து அந்த அளவுக்கு டெரரைஸ் பண்ணக்கூடிய ஒரு மழை கிடையாது. கிரவுண்ட் லெவல் போனாலும் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம இப்ப கிளம்புனது எங்கன்னு பார்த்தோம்னா கரெக்டா அந்த செக் போஸ்ட்ல கிளம்பி இருப்போங்க. அதுதான் என்ட்ரி பாயிண்ட், தமிழ்நாடு கேரளா பார்டர் செக் போஸ்ட். குரங்குகள் கீழே எத்தனை மணிக்கு போறோம்னு பார்ப்போம். தான் நினைக்கிறேன், அது 10 கிலோமீட்டர் தான். வேக வரம்பு 15 போனோம்னா ஊட்டினே போக வேண்டியதான். இங்க ஒருத்தர் லோடு ஊட்டினாரு, இவரு தான் கரெக்டா 15 போவாருன்னு நினைக்கிறேன். போய் சேர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும்னு வைங்களேன். அவ்வளோ லோடு தான். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஓட்டுறது எப்போ. தண்ணி வர்றது பாருங்க, ஊரு தட்டு தட்டா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போய் மண் சரிவுங்க. கம்பம் இப்பதான் வாமா இருக்கலாம். மழை பெஞ்சாங்க பாருங்க. ஐயோ வியூ பாத்தீங்களா, சூப்பர் ஆயிட்டு. மாதா ஆலயம் சர்ச். ஃபேமிலி இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க ஃபங்க்ஷன் மாதிரி. நம்ம ஊர்ல தான் இந்த ரம்ப்ளர் ஸ்ட்ரைப்ஸ்ன்றாங்கல்ல, அது நிறைய போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோ நான் பார்த்துருந்தீங்கன்னா கேரளால அந்த அளவுக்கு நான் பார்க்கவே இல்லைங்க. பார்த்துருந்தாங்க சொல்லுங்க. கேரளால நான் பார்க்கல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா இங்கதான் அந்த மாதிரி ரம்ப்ளர் ஸ்ட்ரைப்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஹைவேஸ்ல போடுறதுனால ஓகே, அது வந்து ஒரு வகையில சேஃப்டின்றனாலும் ரெகுலரா அந்த மாதிரி வண்டி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சுன்னா சஸ்பென்ஷன் டயர் எல்லாமே அடிவாங்க. இப்பதான் ஏறின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இறங்கியாச்சு. சாரி, திண்டுக்கல் 127, பெரியவள 69, லோயர் கேம்ப் வந்தாச்சுங்க. அவ்வளவுதான். இதுதான் குமுளி மலை, தெரியுதாங்க? அதான் லோயர் கேம்ப். இதுதான் லோயர் கேம்ப். அந்த ரோடு பாருங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு பாருங்க. அங்க இருந்து இங்க இருந்து நீங்க நேரா பாத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. அதை பாத்தீங்களா பாருங்க, ஃப்ரண்ட்ல தெரியுதா?
சென்னை 500, பெங்களூர் 500, மதுரை 130, ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு போய்கிட்டே இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா அவ்வளவுதான், கீழே இறங்கியாச்சு. வி ஆர் இன் த பிளேன் நவ். பாருங்க ரைட்ல, அப்பா ஃபண்டாஸ்டிக், ரொமான்டிக். பிளேன்ஸ்ல ஓட்டும் போது ஆனா வண்டிங்களோட ஸ்ட்ரெயின் வந்து நல்லா தெரியுது இல்லைன்னு. ஆனா ஹில்ஸ்ல ஓடும் போது அப்படியே பவர் இருக்கு, டார்க் இருக்கு, ஏறிடு வண்டி. பட் ஆனா பிளேன்ஸ்ல போகும்போது அந்த க்ரூசிங்னு சொல்லுவோம்ல, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லோடு ப்ரெஷர் இல்லாம அது பாட்டுக்கா ஸ்மூத்தா போறது. பாருங்க என்ஜின் நாய்ஸ் கூட எனக்கு ரொம்ப தெரியல, பிளைன்ஸ்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஹில்ஸ்ல பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் கியர் ஷிஃப்ட் இருந்தது, மாறி மாறி ஏற்றி இறக்கிட்டு அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருந்தோமா. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப, மழை மழை ஏறுது இறங்குது, திருப்பி ஏறுது இறங்குது, அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்குது. பட் ஆனா இதுல வந்து அப்படி தெரியல. திண்டுக்கல் 126, மதுரை 126, தேனி 51, கூடலூர் 2. நம்ம நேரம் தானே. ஆமா, அதை போர்டு போட்டிருக்கேன், அதுல போட்டு சைன் லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்கோ. கூடலூர் ரைட்டு, தேனி ஸ்ட்ரெயிட். ஸ்ட்ரெயிட். இப்பதான் ஒரு சின்ன லூ பிரேக் எடுத்தோம். ஆனா வியூ லொகேஷன் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கு லொகேஷன். அங்க ஒரு வாட்டர் ஃபால் வேற, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த பக்கம் கரெக்டா என் விரலுக்கு மேல இருக்கு. ஏம்மா கிரேப் ஃபார்ம் இருக்கும், கிரேப் ஃபார்ம் போய் நம்ம பார்க்க முடியுமான்றத பார்க்கலாம். இது என்னன்னா, இங்க வந்து திராட்சை தோட்டம் இருக்கு. இதோ இங்க உள்ள மட்டும் இல்லாம இங்க வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி கிரேப்ஸ் இங்க கிடைக்குன்றது போட்டிருக்காங்க பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கிரேப் ஜூஸ், கிரேப் எசன்ஸ், ஃப்ரூட் வைன், இது எல்லாமே இங்க கூட இருக்கு, இங்க உங்களுக்கு கிடைக்கும். அது பின்னாடி இருக்கு பாத்தீங்களா அந்த ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல தான் கிரேப் பிளான்டேஷன் கல்டிவேஷன் நடக்குது. இன்னைக்கு ஒரு மண்டே, அதனால க்ரௌடு ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் வந்து 11:30 தானே ஆகுது. ஸோ அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் க்ரௌடு காணும். இந்த ஜெனிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த இடத்துல. இதை தவிர இன்னும் 3 இருக்கு, 2 இருக்கு இந்த பக்கம். ஆனா இது ரொம்ப ஃபேமஸ். வேறுங்க, நின்று பூச்சின்னு படம் தான் வருது. இந்த பக்கம் தூரல்ல நிக்கல, மழையும் நிக்கல, அவ்வளோ தூரம் ட்ரை ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டான். மறுபடி கொஞ்சம் காஞ்சிருக்கு அவுட்டர் லேயர் மட்டும். மறுபடியும் தொப்ப தொப்பையான நேரத்துக்குள்ள டக்குன்னு எங்கேயாவது பிரேக்கப் போட்டுருக்கும். மழை தெரியுதா, நல்லா தெரியுதா, மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை பெய்யுது. திறந்திருந்தா லக்கு, திறந்து தான் இருக்கு. ஆனா இது வந்து ஹோம்லி ரெஸ்டாரண்ட் கடை, ஹோம்லி ஃபுட்டு சப்ளை பண்றது, கொடுக்கறது. சினி ஸ்கொயர் சினிமாஸ், ரன்வே, பைசன் ஊருதா, ரைட்டு.
அதை பார்த்தா பண்ணாங்களான்னு தெரியல. தேனி, மதுரை, திண்டுக்கல், மூணாரா? ஓ, மூணாரா அந்த பக்கம் போடி மட்டும் போய் ஏறுறதுக்கு. ரைட்டா, செய்யுங்களா, செய்யுங்க. வள்ளியதாயிட்டு சூப்பரா இருக்குல்ல இந்த பக்கம். இங்க பாருங்க, சுருளி ஃபால்ஸ் ரைட்டு, தேனி ஸ்ட்ரெயிட்டு. ஸ்ட்ரெயிட்டு போயிடுவோம், ஸ்ட்ரெயிட்டு. அது அந்த கழுவாத கிளாஸ்ல டீ குடிக்கிறோம் தெரியுமா, அதுதாங்க டேஸ்ட். அது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னதான் ஹோட்டலுக்கு போய் இந்த மாதிரி டீ சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வியூ கிடைக்குமா எங்கேயாவது உங்களுக்கு? இந்த மாதிரி வியூ கிடைக்குமா? இங்க பாருங்க, அந்த பக்கம் ஃபுல்லா மேகங்கள், மலையை தவழ்ந்து போகுது. இந்த பக்கம் மரம், இந்த பக்கம் ஃபீல்டு. அப்படியே இதுலயும் போய் பார்ப்போம். அருமையான டீ ஒன்று சாப்பிட்டாச்சுங்க. இதோ துர்கா காஃபி. துர்கா காஃபிக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா இங்க இந்த காட்சியை பார்த்துட்டே ஒரு 1/4 மணி நேரம் நின்னாச்சு டீயை சாப்பிட்டு. செந்தூர் டயர் அண்ட் கார் கேர். எந்த பக்கம் போனாலும் வியூ பாயிண்ட் இருக்குங்க. எப்பா வயல்வெளியில இருந்து இந்த டிராக்டர் எடுத்துட்டு வராங்கல்ல, அதுல இருந்து இந்த சேரு மாட்டி ஃபுல்லா ரோட்ல கட்டி கட்டியா போய் அப்படி இருக்கு பாருங்க. அம்மா, செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் ஆரம்பிச்சுன்னா இந்த வண்டி சின்ன வண்டியா அது மாற்றுறது பெரும்பாடா போயிடுங்க. சின்ன வண்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூக்கி இறக்கி மாட்டிடலாம். புல்லட்ல விளையாட்டுக்காரங்க கிடையாது. நசிக் 350 செக் பண்ணும், பார்ப்போம். செயின்ஸ் ப்ராக்கெட் தாங்க கொஞ்சம் லூஸா இருக்கு, அதான் கொஞ்சம் டைட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இங்க மெக்கானிக் நம்ம தேட முடியாது, தேனி போய் தான் மெக்கானிக் பார்க்கணும். ஏன்னா செயின்ஸ் ப்ராக்கெட் தான் கடற்கடக்கு சவுண்ட் வருது. சரி பார்ப்போம். இந்த லெஃப்ட்ல போய்தான் போடி மட்டு போய் போவோம். ரைட்ல போனா தேனி, நேரா போனா திண்டுக்கல். இந்த பக்கமும் தேனிக்கு போகலாம், நேரா போயும் போகலாம். நம்ம நேரா போய் போறோம். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணா பெரியகுளம் போயிடலாம். ஆனா அதுதான் எப்படி கதை என்று தெரியவில்லை. பார்ப்போம், நம்ம மூட பொறுத்து. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி பெரியகுளம் போறதுனாலும் போயிடலாம். தேனி ரைட்ல போனா 6 கிலோமீட்டரு, பெரியகுளம் நேரா போனா 8 கிலோமீட்டரு. பெரியகுளமே போயிடலாமா? வாங்க. ரோட்ல ரைட்ல, அதாவது நேரா போனோம்னா திண்டுக்கல், லெஃப்ட்ல போனோம்னா பெரியகுளம். ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா, லெஃப்ட் 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 லெஃப்ட். பெரியகுளம், பெரியகுளம், பெரியகுளம் பெரிய ஊர் தாங்க. பெரியகுளம் 7 கிலோமீட்டர், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 1 கிலோமீட்டர். ஆஃப்டர் ட்ரிங்கிங் விஸ்கி டிரைவிங் இஸ் ரிஸ்கி. சூப்பர்ப்பா. போயிருப்பா. சேஃப்டி ஆன் ரோட் இஸ் சேஃப்டி அட் ஹோம். யோசிக்கிறாங்க வேற நம்மளால. இது ப்ராப்பர் பெரியகுளம்.
ப்ராப்பராக ஊருக்குள்ளே வந்துட்டோம். நதி இதில் தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சரியான தண்ணி போகிறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ காண எல்லாம் வெடிச்சிருச்சு போல. எங்கேயுமே ரூம் கிடைக்கலங்க. எல்லாமே ஃபுல்லாக இருக்கு. ரீசன் முகூர்த்த நாள் இன்னைக்கு, அதனால. மேலே போய் பார்த்தேன், யாரையுமே காணோம். ரிசப்ஷன் சொல்றாங்க, ரிசப்ஷன்ல ஒருத்தர் கிடையாது இந்த பக்கம். அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, உட்லாண்ட்ஸ்ன்னு. அங்க இருக்கான்னு போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா பெரியகுளத்திலேயே எங்கேயாவது ஓரத்தில் டென்ட்டை கட்டிட்டு படுக்க வேண்டியது தான். கஸ்டமர் வெஹிக்கிள். ஏஷியன் ரெசிடென்சி இங்கே தான் வந்திருக்கு. இப்போ ரூமு கிடச்சிருச்சு. ஆனால் ரூம் ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சிடும். காட்டுறேன் பாருங்க. இல்லை, இனிமே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெரிய தம்ஸ்அப் ஒன்று கொடுங்க. ஏசி இருக்குது, டிவி தான் இல்லை. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அநேகமாக நெக்ஸ்ட் வீடியோ கொடைக்கானல் போகிறதா இருக்கும். வில் சி. பபாய்.